ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 2026 நடந்து முடிஞ்ச இந்த எலக்ஷன் பெர்ஃபெக்ட்டா சூப்பரா நடந்திருக்கு. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 85%க்கும் மேல இருக்க மக்கள் ஓட்டு போட்டு தன்னுடைய ஓட்ட பெர்ஃபெக்ட்டா போய் போட்டிருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெர்சன் மிக முக்கியமான ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்கள பத்தி பெருசா பேசவே கிடையாது. அவங்கள பத்தி இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். நீங்கலாம் நினைக்கலாம், புதுசா வந்த டிவிகே தலைவர் விஜயால தான் இது நடந்துச்சுன்னு சில பேரால சொல்லப்படுது. ஆனா அது மட்டும் உண்மை கிடையாது. அது உண்மைதான். ஆனா அது மட்டும் உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மேட்டர் இருக்கு. இந்த பெர்சன நம்ம யாரும் மறந்துறக்கூடாது. இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல. அசாம்லயும் இதே மாரி பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு. கேரளால நடந்திருக்கு. எல்லா இடத்துலயுமே சூப்பரா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணி பெர்சன்டேஜ் அதிகமாக்குனதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஒரு பெர்சன். அது யாரு? என்ன பண்ணாங்க? அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். அது மட்டும் இல்லாம எந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் எதனால அவங்க வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? அது மட்டும் இல்லாம அது என்ன மாரியான டிஸ்ட்ரிக்ட்ன்றது இந்த வீடியோல நான் கிளீன் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பல பேரு இந்த ஓட்டு போட வரணும்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து, வெளியூர்ல இருந்து வேலை செஞ்சவங்க பஸ் கிடைக்காம ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாத காரணத்தினால மட்டுமே பல பேரால ஓட்டு போட முடியல. இது மிகவுமே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ நேத்து நடந்த எலக்ஷன பத்தி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட்டு இது வந்து உண்மையிலே எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ளாக்ஸ் பார்த்தாலும், அதுக்கு மேல இதுக்கு முன்னாடி இது மாரி ஹிஸ்டரியில எவ்வளோ நடந்திருக்கு? எதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011ல அசெம்பிளி எலக்ஷன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணது நம்ம தமிழ்நாடு. எவ்வளோ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 78.3% வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓட் போடும்போது இந்த போலிங் பெர்சன்டேஜ் 78.3% அச்சீவ் பண்ணோம். அதுல யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது, அந்த டைம்ல மிகப்பெரிய ஸ்வீப் பண்ணாங்க ஏடிஎம்கே. செம்ம பெர்ஃபார்மன்ஸ். டிஎம்கே அப்ப கிட்டத்தட்ட ஒரு 23, 33 சீட்டு கிட்ட வாங்குனாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா ஏடிஎம்கே சிங்கிள் பெர்சனா ஐ மீன் ஏடிஎம்கே மட்டும் தனி கட்சியா 150 சீட் வின் பண்ணாங்க. அவங்களோட அலைன்ஸோட சேர்த்தா 203 சீட் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே அந்த டைம்ல மட்டுமே. அது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்டா இருந்தது. ஏன்னா, அது இதுவரைக்கும் அந்த மாரியான ஒரு வெற்றிய மத்த கட்சிகள் எதுவும் பார்த்தது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு எலக்ஷனுடைய ஹிஸ்டரியில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கம்மியா வாங்குனது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1957ல இருக்கிறதுலே தமிழ்நாடு வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கு. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாரி அப்போ வந்து 1957ல அது ஏன் குடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து தமிழ்நாட்டுடைய அந்த ஒரு வரைபடமே மாற்றப்பட்டது. ஓகேங்களா? அந்த ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்ல அந்த அந்த கேரளா ஒரு பக்கம், ஆந்திரா ஒரு பக்கம் இந்த மாரி பிரிக்கும்போது ப்ராப்பரா வந்து போட முடியல. அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ண நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 46.56% தான் வந்து அந்த டைம்ல வந்து வோட்டிங் போல் நடந்திருக்கு. அந்த டைம்ல இதெல்லாம் வந்து ஹிஸ்டரி. இப்போ நம்ம இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஓகேங்களா? இவ்ளோ 85% வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? 85% ஆஃப் பீப்பிள் வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு, ஒரு நாள் வந்து தான் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரெஸ்ட் எல்லாம் பார்க்காம, தன்னுடைய 5 வருஷம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமான வேலையா போய் ஓட்டு போட்டதுக்கு நமக்கு கிடைச்ச வெற்றி. ஆனா, எந்த டிஸ்ட்ரிக்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கரூர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரூர்ல இந்த எலக்ஷனுக்காக மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம் நடந்திருந்தாலும், கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 91.86% கரூர் டிஸ்ட்ரிக்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே கம்மியா வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மக்களுடைய பங்களிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அங்க இருக்கிற கட்சிகள் செஞ்ச வேலை மிகவுமே சூப்பரான வொர்க்கு. அவங்க வந்து ப்ராப்பரா வந்து அங்க இருக்க மக்கள ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயி, இது இவ்ளோ பெர்சன்டேஜ் வாங்குனது கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கிறதுலே. ஓகேங்களா? 234 இதுல கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து கன்னியாகுமரிக்கு வருவோம். கன்னியாகுமரி வந்து நான் என்னன்னு சொல்றது? இருக்கறதுலயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வொர்ஸ்ட்டா பண்ணது கன்னியாகுமரி தான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 75.41% தான் கன்னியாகுமரியில போலிங் நடந்திருக்கு. இதுதான் வந்து கடைசியா வெளிவந்த ஒரு எலக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து வந்த ஒரு ரிப்போர்ட். ஏன் கன்னியாகுமரி வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, கன்னியாகுமரி எந்த மாரியான ஒரு டிஸ்ட்ரிக்ட்ன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே இருக்கறதுலே பெர்ஃபெக்ட்டா லிட்ரசி ரேட் அதிகமா இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி தான்.
91.75% ஆஃப் பீப்பிள் வந்து கன்னியாகுமரியில இருக்க மக்கள் படிச்சிருக்காங்க. அவங்க படிச்சு மேல்பட்டு போயிருக்காங்க. நெறைய இடத்துல சூப்பரா வொர்க் போயிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கன்னியாகுமரி தான்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அதிகமா படிச்ச மக்கள் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா கன்னியாகுமரி தான். அவங்க தான் இந்த வோட்டர் பெர்சன்டேஜ்ல மிகவும் வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நெறைய ரீசன்ஸ் பின்னாடி இருக்கலாம். ஏன்னா நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல வேலையில இருந்திருப்பாங்க. ப்ராப்பரா வந்து அவங்களால வர முடியாது. நெறைய டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ வந்திருக்கும். ஸோ இந்த மாரியான இஷ்யூனால கன்னியாகுமரியில தான் இருக்கதிலே வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்கன்றது தெரிய வருது. இத்தன நாளா வந்து சென்னையில இருக்கவங்க தான் ஒவ்வொரு எலக்ஷனும் சென்னையில இருக்கவங்க ப்ராப்பரா வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு இவங்க வந்து கரெக்ட்டா அவங்க கிடைக்கிற இதுதான் லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு சென்னை மக்கள் கிட்ட. பட் அவங்க கூட கன்னியாகுமரியோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே. நான் இந்த வீடியோல ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி முக்கியமான ஒரு பெர்சன் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பெர்சன் தான் காரணம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அவர் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ்குமார். இவர் தான் வந்து எலக்ஷன் கமிஷனர். எலக்ஷன் கமிஷனோட ஹெட் இவர் தான். இவரு கொண்டு வந்த அந்த எஸ்ஐஆர் திருத்தம். எஸ்ஐஆர எதிர்த்து வரும்போது நெறைய பேர் போராடுனாங்க. அது தப்பு. நெறைய கட்சிகள் வந்து இது பண்றது வந்து பிஜேபி பண்ற சதி, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் பண்ற சதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி, ரொம்பவே தப்பான வழியில அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நெறைய போராட்டம்லாம் கூட டிஎம்கே சைட்ல இருந்து முன்னெடுத்தாங்க. ஓகேங்களா? பட் ஆனா டிஎம்கே சைட்ல இருந்து முன்னெடுத்த இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஎம் சிஎம் கேண்டிடேட் இருக்காங்க இல்லைங்களா? அ மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நிக்கிற கொளத்தூர்ல இருந்து மட்டுமே 1,00,000 போலி ஓட்டு போடுற வாக்காளர்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70,00,000 நேம்ஸ் வந்து 70 லேக்ஸ் ஆஃப் நேம வந்து ரிஜெக்ட் பண்ணி ஏன்னா அது எல்லாமே ஓட்டே இல்லாம இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஒண்ணு ஃபேக் ஓட்டா இருக்கும். ஓகேங்களா? ஒரே பேர்ல 2 ஓட்டு இருக்கும். அந்த ஆள் உயிரோடயே இருந்திருக்க மாட்டாரு. ஆனா அவருக்கும் ஓட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, 2025ல அக்டோபர் மாசம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? 2025ல அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி கொண்டு வந்தாங்க. அப்ப நெறைய கிரிட்டிசிசம் வந்தது எலக்ஷன் கமிஷன் மேல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி செய்ற சதி அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்க. ஓகே. என்னதான் இருந்தாலும் ஏன்னா இது வந்து லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்ததுனால இந்த ஒரு கிரிட்டிசிசம்லாம் எலக்ஷன் கமிஷன் மேல வைக்கப்பட்டது. ஓகேங்களா? இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நடந்துச்சு. இத யாராலயுமே மறக்க முடியாது. அ ஒவ்வொரு கட்சியுமே தனக்கான ஒரு முன்னெடுப்ப எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணணும்? நேம் விட்டு போச்சுன்னா, என்ன பண்ணணும்? போணும், வரணுன்றத ப்ராப்பரா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா, கிட்டத்தட்ட 70,00,000 பேர நீக்கினது ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன். இந்த அளவுக்கான பெர்சன்டேஜ் நம்ம எடுத்ததுக்கு தமிழ்நாடு அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. நம்ம விஜய் டிவிகே வந்தனால யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் ஓட்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். பட் ஆனா அது மட்டுமே ஒரு ரீசன் இருக்காது. அந்த ஒரு ரீசன் மட்டுமே இருந்தா, கேரளால ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருக்க போகுது? வெஸ்ட் பெங்கால்ல ஏன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது? அங்க என்ன விஜய் போய் நின்னாரா? கிடையாது இல்லைங்களா? அசாம்ல சூப்பரா இருந்திருக்கு. வரலாறு காணாத வோட் பெர்சன்டேஜ் அங்கேயும் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்கால்லயும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்ஐஆர் ப்ராப்பரா தான் நடந்திருக்கு. அதுல எந்த ஒரு தவறும் இல்லன்றது தெரிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட் தான் வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த எலக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். இருக்கிறதே இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இந்த எலக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,59,039 பேரு ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வோட் பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஒரு இன்வால்வ்மென்ட்டா இருக்கு. இந்த ஒரு 85% நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு ரீசன். ஓகேங்களா? ஓகே. வாட் எவர் நம்ம செட் அண்ட் டன். என்னதான் இருந்தாலும் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுல எந்த ஒரு தவறுமே இல்லன்னு சொல்லி, இந்த ரிசல்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோல இருந்து நம்ம டேக் அவேவா எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்க டிஸ்ட்ரிக்ட்ல அவங்கவங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.